ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம காமன் கோல்டு அண்ட் அதோட ஆயுர்வேதிக் ஹோம் ரெமெடிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ காமன் கோல்டு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரும், இல்லைனா நம்ம இடம் மாற்றத்தினால, இல்லை சீசன், டயட் அண்ட் இம்யூனிட்டி கம்மியாகிறதுனால கூட வரும். அண்ட் பொதுவாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் கோல்டு, காஃப் அண்ட் சோர் த்ரோட் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பெஸ்ட்டான ஆயுர்வேதிக் ஹோம் ரெமெடி சொல்கிறேன். அண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் வரக்கூடிய கோல்ட் அண்ட் சோர் த்ரோட்டை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அண்ட் இந்த ஹோம் ரெமெடிஸை 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட்டல் லீஃப், அதாவது வெற்றிலை. இது வந்து எக்ஸ்பெக்டோரண்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நெஞ்சில் இருக்கிற சளியை வெளியேற்றுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ 3 வெற்றிலை எடுத்து அதை நல்லா ஜூஸ் பண்ணி 1 டீஸ்பூன் வெற்றிலை சாரோட 1 டீஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா லிக் பண்ணி சாப்பிடும்போது கோல்டு, சோர் த்ரோட்டை வந்து நல்லாவே கம்மியாகும். அடுத்து துளசியில் வந்து ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டிடியூசிவ் அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு வரக்கூடிய சோர் த்ரோட் அண்ட் காஃபை வந்து நல்லாவே கம்மி பண்ணும். ஸோ துளசி ஜூஸோட 1 டீஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 பிஞ்ச் மிளகுத்தூள் ஆட் பண்ணி இதை காலையிலையும் சாயங்காலமும் இந்த மிக்சரை சாப்பிட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு வர்றது மூலமாக நமக்கு காமன் கோல்டு வந்து நல்லாவே கம்மியாகும். அடுத்து 3 வெத்தலை எடுத்து அது கூட 6 மிளகு எடுத்து 300 ml தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 150 ml அதை வற்ற வச்சுக்கணும். அந்த மிக்சரை வந்து காலையிலையும் சாயங்காலமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வர்றது மூலமாக தலைவலி, உடம்பு வலி, அந்த கோல்டு, காஃப் எல்லாமே நல்லா கம்மியாகும். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து சோர் த்ரோட் இருக்குது, தொண்டை வலி, தொண்டை எரிச்சல் அண்ட் தலை பாரமாகுது, இருமல், சளியெல்லாம் வருதுன்றவங்க சுக்கு கூட உப்பு சேர்த்து அதை நல்லா மென்று சவைச்சு அந்த சாரை ஒழுங்குறது மூலமாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நல்லாவே கம்மியாகும். மேலும் இது போன்ற இன்ஃபர்மேஷன் கன்சல்டேஷனுக்கு விஸ்வம் ஆயுர்வேதா கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.